ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுடன் நான். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படி சாப்பிடுவாங்கங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் டேவே இருக்குங்க. எஸ், நீங்கள் நினைக்கிறது கரெக்டுங்க. உகாதி பண்டிகை அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இந்த ஸ்வீட் செய்வாங்கங்க. ஒப்புட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் பட்டாணி பருப்பு ஒரு கப் எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிக்கிறேங்க. நம்ம அப்படியே தண்ணி ஊற்றியும் பாத்திரத்தில் வேக வைக்கலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக உடையிற அளவுக்கு இருந்தாலே போதும். ஒரு விசில் விட்டாலே போதுமானது தான். மத்து எடுத்து நல்லா இப்படி ஃபுல்லாக நசுக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அந்த மாவு மாதிரி வர மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதே பாத்திரத்துலேயே செய்யலாம். இல்லை வேறு பாத்திரம் வேணுனாலும் நீங்கள் ஒரு கடாயில் மாற்றிட்டு நம்ம அந்த பருப்பை வேக வச்சிருந்த பருப்பை இதில் கொட்டிக்கலாம். எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு குண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு குண்டு வெல்லம் ஆட் பண்ணுறது தாங்க சூப்பர். கூடவே 2லேருந்து 3 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ஒரு கப்பு துருவின தேங்காய் வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெல்லம்லாம் உருகி லிக்விட் மாதிரி வருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கெட்டியாக இந்த வெள்ளை பாகு உருக உங்களுக்கு கெட்டியாகிட்டே வருங்க. இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மைதாவை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா தேவையான அளவு மிக்ஸ் பண்ணாலே போதுமானது தான். நம்ம கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கோதுமை மாவில் கொஞ்சம் ஹார்டாக வரும். பட் ஆனாலும் நல்லா தான் இருக்குங்க. சாப்பிட சூப்பராக தான் இருக்கும். கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மாவு பதத்துக்கு இருக்குங்க. நம்ம தோசை மாவு கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கரைச்சி அந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு பதத்துக்கு இருக்கணும். மஞ்சத்தூள் வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்கும், அவ்வளோதாங்க. இப்போது நம்ம அந்த பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் சூடானதும் லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக லட்டு மாதிரி ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்குலாம் இது ஸ்வீட் கேட்குறாங்க அப்படிங்கும் போது இதை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க. குண்டு வெல்லம் அவ்வளோ சத்து இருக்குங்க. இப்போது அந்த பூர்ணத்தை அப்படியே எடுத்து நாம் கரைச்சி வச்சுருந்த மைதா மாவில் ஒரு நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி தோசைக்கல்லில் தட்டி விட்டாலே போதுங்க. கொஞ்சம் ஃபுல்லாக அந்த மாவு கவர் ஆகிற மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நாம் இதுக்கு எண்ணெயும் விட்டுக்கலாம், நெய்யும் விட்டுக்கலாங்க. எது விட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும். நாம் இந்த ஒப்புட்டை ஸ்டாக் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. வேணுங்கிறப்ப ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மெயினாக இந்த பூர்ணத்தை எடுத்து வச்சு லட்டுன்னு சொல்லி கொடுங்க. சூப்பராக இருக்குங்க. அதுவே அவங்க ஸ்வீட்டுன்னு சாப்பிடுவாங்க. பார்க்கவே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது செய்ய செய்ய இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்துடுங்க. அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ ஹெல்த்தி இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதாக்கு பதிலாக கோதுமையிலையும் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக நான் கோதுமையில் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. எனக்கே 25 to 30 ஒப்புட்டு வந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ ஹெல்த்துங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நாம் பூர்ணத்தை மைதாவில் டிப் பண்ணி போடாமல் சப்பாத்தி மாவு மாதிரி மைதாவை பிசைஞ்சு நடுவில் பூர்ணத்தை வச்சு தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாங்க. அதுவுமே சூப்பராக இருக்குங்க. பட் அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னென்னா அந்த மாதிரி மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தேவைப்படுங்க. இதில் அந்தளவுக்கு தேவைப்படாது. ஸோ நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு வேணுங்கிறப்ப சூடு பண்ணி சாப்பிடுவேங்க. ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய சேனலில் மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.